अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 4ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் திருநாள். அற்புதமான நாள். ஏன்னா பூராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சந்திரன் சஞ்சாரம் இருக்கார். இன்னொன்று பெரிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா, திருத்தியை திதிங்கிறது ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய திதி. எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் த்விதியை திதியில் மங்கள காரியங்கள் செய்ய வேண்டும். திருத்தியை திதியில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள், புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் இன்றைய நாள் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை இருக்கும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான நாள். பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு, கலைகள் கற்றுக் கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் திருத்தியை தித்திலாம் சூப்பரான தித்தி. இன்றைய நாள் நிறைய குழந்தைகளை கிளாஸுக்கு சேர்க்கலாம். பாட்டு, டான்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதோ ஒரு கலை கண்டிப்பாக இருக்கணும். அது இன்றைய நாள் சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு அது நிரந்தரமாக அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதாவது ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் பனி போல வந்தது. பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கூட ஈஸியாக விலகக்கூடிய பிராப்தம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சூப்பரான நட்சத்திரம். அதாவது முழுக்க 90% பாசிட்டிவிட்டி மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது பூராட நட்சத்திரம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஆரோக்கியத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக ஆரோக்கியம் நல்லா இருக்குமாம்மா. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் எது இருந்தாலும் இன்றைய நாள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கும் அந்யோன்யம் பெருகும். ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பெருகும். தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பிரம்மாண்டமாக இருக்குது. காமாட்சி அம்மனை இன்றைய நாள் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், கடன் தீரும், உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும், மன சஞ்சலங்கள் இருக்காது. பார்க்குற எல்லாருமே நம்ம கூட நல்ல நட்பாக உறவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நிறைய பேருக்கு பிரயாணங்கள், இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும், திடீர் செலவுகள் இருக்கும். பெண்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேர் போறக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுவீங்க, ஆனால் டேட்டு தப்பாக மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான பயணங்களில் சிறு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கும். ஆனால் இன்றைய நாள் துட்டுக்கு பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடம் ஜாதகத்தில் பொதுவாக நன்னா இருந்ததுன்னா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. பணம் வரணும்னா 2ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது சம சப்தம பாவகங்கள். உங்களுக்கு 2ஆம் இடம்னா உங்கள் ஒய்ஃபுக்கு 8ஆம் இடம், ஒய்ஃபுக்கு 2ஆம் இடம்னா உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது தனப்பிராப்தங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பணம் வரும், பிரச்சனை கிடையாது. ஆனால் செலவும் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் கோவம், அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் ஆகாது. தைரியமாக இருக்கலாம். என்ன பண்ணும், மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்கிட்டு போங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் கெட்டி மேலே கொட்டக்கூடிய பாக்கியம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது குரு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் மே மாதம் மிதுன ராசிக்கு குரு வரப்போகிறார். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தில் ஆக்டிவேட் பண்ணுவார். 100% திருமணம் ஆகும். மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு இன்றைய நாள்லேருந்து அந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லலாம். வியாபாரம் தொடங்கணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம், அயல்நாட்டுக்கு போய் கல்வி கற்கக்கூடிய ஒரு பிராப்தம், ரிசர்ச் ஒரு மோடில் ஏதாவது ஒன்று பண்ணணும், எல்லாமே நடக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணி அது நிறைய நஷ்டம் அடைஞ்சிருக்கிற நபர்களுக்கெல்லாம் அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இப்போது. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. குழந்தைகளுடைய ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். மன மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், திருப்தி எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குருமார்களை வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீ வியாசராஜர்னு சொல்லக்கூடிய மகானை வழிபாடு செய்வது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா ஒரு முக்கியமான வேலையை முடிப்பதற்காக சில இடங்களுக்கு பயணப்பட வேண்டிய வாய்ப்புகள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
போகிறது என்னமோ உங்கள் பர்சனல் வேலைக்கு கிடையாது, அஃபீஷியல் வேலைக்கு. ஆனால் போனதுக்கப்புறம் அது உங்களுக்கு பர்சனலான வேலையாக மாறிடும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்போ ஒரு வேலையை நீங்கள் பேஷனோட பண்ணுறீங்களோ, எப்போ ஒரு வேலையை முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தோஷத்தினால செய்கிறீங்களோ, அந்த வேலை உங்களுக்கு எப்போவுமே கசக்காது. இன்றைய நாள் வந்து கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி எல்லாமே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லக்கு கொஞ்சம் ஃபேவர் ஆகும். எங்கன்னா வேலையில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தேவையில்லாமல் யாராலும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைய நாள் வந்து சுமூகமான ஒரு தீர்வை எட்டக்கூடிய பிராப்தம். உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ண போகிறோம்? நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இன்றைய நாள் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா வந்து இன்றைய நாள் கன்ஃபார்ம் ஆயிடும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது காதல் கைகூடும் சொல்றது யாருக்குன்னா, யாருக்கெல்லாம் இப்போ பொண்ணோ இல்லை பையனையோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வரனை கிடைப்பது. நம்ம ஆளுங்க காதல்னா அது வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. வீட்டில் பெரியவங்களுடைய அனுமதி சம்மதத்தோட 100 ஆண்டு காலம் நீங்கள் நன்னா இருக்கணும்னு சொல்லி கரெக்டான லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணி அருமையான முகூர்த்தத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா எப்பவுமே நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பொருத்தம் அப்படிங்கிறது மனப்பொருத்தம். அந்த ஒரு மனப்பொருத்தத்தை தான் இன்றைய நாள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் கைகூடி வரும். யாரெல்லாம் ஏதாவது கோவிலுக்கு போகணும், முன்னுரிமை கிடைக்குமா, ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ஏதாவது கிடைக்குமா, டிக்கெட் கிடைக்குமா, திருப்பதிக்கு போகணும் டிக்கெட் கிடைக்குமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்பொழுது 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அபாரமான வாழ்வு இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்மத்துக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலப்புலன்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் வியாபாரங்கள் இருக்கீங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லை கார் ஷோரூம் வச்சுருப்பாங்க. சில பேர் கார் வந்து ஆக்சசரிஸ் சம்மந்தப்பட்ட ஷோரூம் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிஷர்ட்டு துணிமணிலாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வச்சுருப்பீங்க. அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஏற்றம் இருக்கும். சில பேர் ஃபினான்ஸில் இருப்பீங்க, அவங்களுக்கும் இன்றைய நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கலாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக யாரெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் குழந்தைகளை மட்டும் தட்டி கொடுத்து வளர்க்கணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, உங்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி, சந்தோஷமான விஷயங்களை பற்றி தயவுசெய்து வெளியே மட்டும் சொல்லாதீங்க. இன்றைய நாள் கண்டிப்பாக அது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு துட்டு வரும். பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பயங்கரமான புகழ் வருங்க. புகழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை ஃபேமஸ் பண்ணி விட்டுரும். ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலைக்காக உட்காந்துருக்கீங்க. ஆனால் இன்றைய நாள் என்ன, எல்லாருடைய அட்டென்ஷன் உங்கள் மேலேயே இருக்கும். ஏன்னா தன ஆக்கர்ஷண சக்தி இன்றைய நாள் உங்கள் மேலே அதிகமாக இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது ஆக்கர்ஷணத்தை, அட்ராக்ஷனை கொடுக்கும். மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் செம்மையாக இருக்கும் டைம். நீங்கள் போய் ஒரு விஷயம் கேட்டாமல் இல்லைன்னு சொல்லிடுவானா அவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாசத்தோடு எல்லாருக்கிட்டையும் பழகுவீங்க. அந்த மனசில் அந்த எண்ணங்கள் வந்து தப்பான எண்ணங்கள் வராது. நோ நெகட்டிவிட்டி, 100% பாசிட்டிவிட்டி ஓன்லி. அப்படி இருக்கிறவன் எப்பவுமே மேலே வருவான். துலாம் ராசி நண்பர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமேசிங்கான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு பெண்களுக்கு மோகமாக இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக வண்டி வாகனத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். பியூட்டிஃபுல் டே. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாயகி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன தானியாதி பதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தனத்துக்கும் தானியத்துக்கும் அவர் தான் அதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் இன்றைய நாள் ஆக்டிவாக இருக்குது. எல்லாம் மளிகை சாமான் கடை வச்சுருக்கீங்களோ அவளுக்கு நல்லாயிருக்கும். ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பணம் வெளியே விடுறீங்க, அதாவது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடிப்படையாக பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராக இருக்கீங்களோ அவளுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நல்ல வெற்றியை கொடுக்கும். 2ஆம் இடம்னா பணத்தையும் குறிக்கும். உங்களுக்கு எதாவது முக்கியமான டிஏ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் எதாவது கிளைம் பண்ணணும், இன்றைய நாள் கிளைம் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு பணம் வருவாய் வரக்கூடிய அற்புதமான நாள். என்ன இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். முக்கியமான டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சொதப்போம். ஆனால் மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு பண்ணும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். அபாரமான நாள்னு சொல்லலாம். மனசு அவ்வளோ சந்தோஷம். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றி, நம்பிக்கை உருவாகிறது.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னு வந்து ரூல்ஸ் போட்டோ இல்லை ஃபார்முலா போட்டோ வேலை செய்யாது. யூ ஷுட் ஜஸ்ட் கோ பை த ஃப்ளோ. சந்திரன் எப்போ ராசி லக்னத்தில் இருக்காரோ அந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணவே கூடாது. இந்த நாள் இதுதான் பண்ண போகிறேங்கிற பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் போக போக அந்த பிளான் ஆட்டோமேட்டிக்காக அமையும், அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த நாள் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த விஷயத்தையுமே கஷ்டம் கொடுக்க மாட்டார். அது ஈஸியாக ஸ்மூத்தாக நடத்தக்கூடிய பிராப்தத்தை இன்றைய நாள் கொடுக்க போகிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வீட்டில் பெரியவங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்றைய நாள் செலவுக்காக பண்ணுவீங்க. அதாவது வாங்கி கொடுப்பீங்க. சில பேர் தெய்வ அனுகிரகத்தோட நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, அந்த இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசி லக்னத்துன்னு பார்க்கும் பொழுது விரயஸ்தானம் உட்காந்துருக்கார். ஸோ 9, 12 கூடிய பாவகங்கள் சரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய புதிய இடங்களுக்கு நம்ம பிரயாணப்படுவது, அது தெய்வீக காரியங்களுக்காக பிரயாணப்படுவது. பிரயாணங்கள் நிறையா இருக்கும், செலவுகள் நிறையா இருக்கும். ஆனால் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஏன்னா இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன் சாதகமாக இருக்கும்னா உங்கள் ராசி லக்னத்திலே இப்போ சுக்கிரன் உட்காந்துருக்கார். தட் இஸ் த ஆக்சுவல் திங். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். மன வாழ்க்கை ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்டத்தோட ஒரு படி ஜாஸ்தினா அதுதான் லாபம். இப்படி தான் நம்ம கேல்குலேஷனை சொல்ல முடியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நட்புகள் மூலியமாக லாபம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு காரியத்தை நீங்கள் முடிச்சுப்பீங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஆனால் அவரை வச்சு ஒரு காரியத்தை முடிச்சுப்பீங்க. அந்த இடத்துல உங்கள் தெளிவு வந்து வேலை செய்யுது. உங்கள் மூளை ரொம்ப கெட்டிகாரத்தனமாக வேலை செய்ய போகிறது. நிறைய ஏற்றங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில பேருக்கு லைட்டாக ஒரு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு சின்ன ப்ரமோஷன், ஒரு சலுகை, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வதையை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடந்த ஒரு 4-5 நாளாக ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த வேலை நடக்காமல் இருக்கலாம், இன்றைய நாள் நடக்கும். பக்கத்தில் வரும், தட்டி போகும். இப்போ நடக்கும், நாளைக்கு நடக்கும், சாயந்தரம் நடக்கும், நாளானிக்கு நடக்கும்னு சொல்லி 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 தட்டி போயின்ற விஷயம் எல்லாமே இந்த நாள் முடிச்சிருவீங்க. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடும். காலையில் 11 மணி 12 மணிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு இந்த நாள் வெளியூர் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் வெளியுறவு துறைகள் இருக்கீங்களோ நல்லா இருக்கும். யாரெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகம், புரோஹிதம் பண்ணுறீங்களோ, பூஜைகள் செய்கிறீங்களோ, அவள் அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆசிரியர்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ரொஃபஸருக்கு நல்லாயிருக்கும். ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைகளில் தட்டி உட்காந்துருக்கீங்களோ அதெல்லாம் இன்றைய நாள் முடிச்சிடுவீங்க. ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். தர்ம கர்மாதிபதி யோகம் இன்றைய நாள் செலவாகுது. அதனால் கண்டிப்பாக இன்றைய நாள் பெரிய ஒரு பணம் வரும். ரொம்பவுமே அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மகாதேவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டனால முதல் ராசி லக்னம்னு சொன்னால் கும்பம், 2வது துலாம், 3வது மிதுனம். இந்த 3 ராசி அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இன்றைய நாளை வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லோருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.